இனிய நண்பர்களே வணக்கம். கலைஞர் அவர்களினுடைய பேச்சாற்றலுக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. அவருடைய சுருக்கமான ஒரு பேச்சு இருக்கின்றது. அதாவது 2006ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வேலூர் கோட்டைக்கு சென்றிருக்கிறார். அந்த வேலூர் கோட்டைக்கு பிரச்சாரத்திற்கு செல்கின்ற போதே இரவு 9:55 மணி ஆகிவிடுகிறது. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் இருக்கக்கூடாது என்பது அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதிமுறையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த 5 நிமிடத்திற்குள் கலைஞர் என்ன மாதிரியான உரையை நிகழ்த்தி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேச போகின்றார் என்கிற ஆவலோடு கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது. அப்பொழுது கலைஞர் மேடை ஏறுகின்றார். அங்கே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்றார். அவர்களை பார்த்து 2 நிமிடத்தில் பேசி முடிக்கின்றார். அதாவது, நான் இன்றைக்கு வேலூர் கோட்டையிலே நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆதரித்தால் நாளை நான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஆட்சி கட்டலிலே அமர்ந்திருப்பேன். ஆகையால் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி சுருக்கமாக தன்னுடைய உரையை முடித்து கொண்டார் என்று சொன்னால், இதைவிட வலிமையான ஒரு உரையை யாரால் நிகழ்த்தி காட்ட முடியும்? எந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு தகுந்தார் போல், அந்த சூழலுக்கு தகுந்தார் போல் மிகுந்த சாதுரியத்தோடு பேசக்கூடிய பேராற்றல் கொண்டவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞரை எம்ஜிஆர் அவர்கள் பார்க்கின்ற போதெல்லாம் ஆண்டவரே என்றுதான் அழைப்பாராம். அதாவது, ஆண்டவனே இல்லை என்று சொன்ன கலைஞரை எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டவரே அழைத்தார் என்பது ஒரு முரண் நகையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பல சூழ்நிலைகளிலே பல நிலைகளிலே ஒரு சாதுரியமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு முறை அவருடைய சித்தாந்தத்தை, அதாவது திராவிட சித்தாந்தம் பிடிக்காத ஒரு வடநாட்டு சாமியார் சொல்கின்றார், கலைஞர் கருணாநிதியின் தலையை சீவ வேண்டும் என்று அவர் அங்கே இருந்து சவடால் விடுகின்றார். இதை பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், வடநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சாமியார் உங்களுடைய தலையை சீவ வேண்டும் என்று சொல்லி உங்கள் தலைக்கு ஒரு விலை வைத்திருக்கின்றார், உங்கள் தலையை சீவ வேண்டும் என்று சவடால் விட்டிருக்கின்றாரே, இதற்கு உங்களுடைய பதில் என்னவென்று கலைஞரிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார். அந்த கேள்வியை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட கலைஞர் பெருமகனார் மிக நக்கலும் நையாண்டியும் கொண்ட ஒரு பதிலை தருகின்றார். என்னது, என் தலையை சீவ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றாரா? நான் என் தலையை நானே சீவ முடியாது, என் தலையை நானே சீவி வெகுகாலம் ஆயிற்று, அப்புறம் எப்படி அவர் என் தலையை சீவ முடியும் என்று சொல்லி அவர் சொன்ன பதிலை தரைமட்டமாக்கி விடுகிறார், சுக்குநூறாக்கி விடுகிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய சாதுரிய சொற்களால் பகைவர்கள் வீசி எரிகின்ற எத்தகைய பகை அம்புகளையும் மாற்று சொற்களையும் மிக லாவகமாக எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் நிரம்பியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு கழகத் தலைவர் கலைஞர் என்கிற தலைப்பில் எத்தனை சோதனைகளை கடந்து இத்தனை சாதனைகளை படைத்திருக்கின்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற விதமாய் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு காணொளியாக உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்கிற முயற்சியே இந்த காணொளி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்ய குவியல்களால் ஆனது. அதைத்தான் பல்வேறு தொகுதிகளாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்கிற தலைப்பிலே அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலாக உருவாக்கி நம்மிடையே உழவ விட்டிருக்கின்றார். அதை படிக்கின்ற போது ஒரு அரசியல் தலைவன், ஒரு இலக்கியவாதி, ஒரு கிராமத்திலிருந்து முட்டி முட்டி முளைத்து உருவான கதையை அதில் சொட்டு சொட்டாய் நமக்கு வடித்து தந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிசமான வாழ்க்கை வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதாவது, அண்ணா இருக்கின்ற போது ஒரு மேடையிலே அண்ணாவும் கலைஞரும் பேசுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படி ஏற்படுகின்ற போது அண்ணா பேச தொடங்குகின்ற போது அவருக்கு அதற்கு முன்பே வேறொரு கூட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால் அவர் அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் பேசுகிற போது சொல்கிறார், அதாவது, இந்த கூட்டத்திலே என் பேச்சை ஒரு முன்னுரையாக வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நான் முன்னுரையாக பேசி விட்டு செல்கிற இந்த பேச்சினுடைய தொடர்ச்சியாக என் தம்பி கருணாநிதி முடிவுரையாக வந்து பேசி சிறப்பிப்பான் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்து விடைபெறுகிறார். ஆக எவ்வளவு ஒரு சத்தியமான வார்த்தை பாருங்கள். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்து ஒரு 1.5 ஆண்டு
ஆண்டு 2 ஆண்டு காலம் மட்டுமே இருந்து இந்த மதராஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் பகுதிக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை சூட்டிவிட்டு உடல்நலக் குறைவால் முன்னுரையை எழுதிவிட்டு தன்னுடைய அரசியல் வாழ்வினுடைய முன்னுரையை எழுதிவிட்டு மறைந்து விடுகிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களினுடைய துணையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறி திமுகவிற்கு ஒரு முடிவுரையை தந்து ஒரு அழிக்க முடியாத இயக்கமாக நம்முடைய இன்றைக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல முன்னுரையை அவர் எழுதினார், முடிவுரையை முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதினார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு ஆழம் விழுதை போல ஆழம் மரத்தை போல திமுக கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. தானை தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்க்கையில் எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் கொட்டி கிடக்கின்றன. 67 திமுக கழகம் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த தேர்தல் செலவிற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியை நாம் உருவாக்க வேண்டும், நிதியை நாம் திரட்ட வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயம் செய்கின்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு எங்கும் சென்று பல்வேறு அமைப்புகளோடு பல்வேறு மனிதர்களோடு பேசி 10 லட்சம் என்கிற இலக்கை தாண்டி 1 லட்சம் அதிகமாக 11 லட்சம் ரூபாயை திரட்டி பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே ஒப்படைத்தார். இந்த சாதனையை பாராட்டும் விதமாக 67 தேர்தலிலே வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளர் என்று சொல்லி கலைஞரின் பெயரை சொல்லாமல் மிஸ்டர் 11 லட்சம் என்று சொல்லி அவருக்கு புகழ் மாலையை சூட்டினார். இப்படி தான் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டால் அந்த இலக்கிலே வெற்றி அடையாமல் ஒருபோதும் அந்த இலக்கில் இருந்து அவர் பின்வாங்கியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் கலைஞர் அவர்கள். 96 தேர்தல் என்பது கலைஞரின் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த தேர்தலிலே அதற்கு முந்தைய ஆட்சியில் நிறைய ஊழல்களும் மக்கள் அதிருப்திகளும் இருந்த காரணத்தினாலே நிச்சயமாக கலைஞர் வெற்றி பெற்று விடுவார் என்கிற ஒரு சூழல் தமிழ் பெருநிலம் எங்கும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கலைஞர் அந்த தேர்தலிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். அப்பொழுது தன் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் நிகழ்த்தி வைக்க வேண்டும் என்று அந்த திருமண வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அந்த திருமண வீட்டில் அந்த மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு கலைஞர் அங்கே பேசுகின்றார். அதாவது தேர்தலிலே என்ன நடக்க போகின்றது என்பதை சூசகமாக அந்த திருமணத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வைத்து பேசுகின்றார். அதாவது இந்த திருமண வீட்டிலே இந்த திருமண மண்டபத்திலே இந்த திருமண நிகழ்விலே மக்கள் இலையிலே சாப்பிட்டு விட்டு இலையை எடுத்து போட்டு கையை கழுவி கொண்டு சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார். அந்த தேர்தலிலே அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. இலை என்பது அதிமுகவையும் கை என்பது காங்கிரசையும் குறிக்கின்ற வகையிலே இந்த தேர்தலிலே இலையை எடுத்து போட்டுவிட்டு கையை கழுவி கொண்டு சென்று விடுவார்கள் என்று கலைஞர் சொன்னதுதான் நடந்தது. 96 தேர்தலிலே கலைஞர் இமாலய வெற்றியை பெற்று ஆட்சியை அமைத்தார் என்பது வரலாறு. இப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தில் தன்னுடைய அரசியல் நெடுந்தூர பயணத்தில் கலைஞர் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அவர் சாதிக்காத சாதனைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கோஷத்தில் பிறந்தது கலைஞரின் அரசியல் வாழ்வு. இந்தி ஒழிக என்று தனது தமிழ் பற்றை உதிரத்தால் திருக்குவளை சுவர்களில் பகிரங்கப்படுத்திய 13 வயது சிறுவனின் அரசியல் பயணம் ஒரு மாநிலத்தின் வரலாற்றுடன் பின்னி பிணையும் என அன்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். பெரியாரின் சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்துடன் ஒன்றினான் அந்த எத்தகைய வரலாற்று திருப்பம் அது என அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. வரலாறு படைத்த சிறுவன் கலைஞராய், அரசியல்வாதியாய், முதல்வராய், திமுக தொண்டர்களின் பிதாமகராய், தமிழின தலைவராய் வாழ்ந்த எம்மான் முத்துவேல் கருணாநிதி. கலைஞர் பிறப்பும் வாழ்வும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோளிலி என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட திருக்குவளை என்ற கிராமத்தில் ஓர் எளிய குடும்பத்தில் 1924 ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தார். பெற்றோர் முத்துவேலர் நாட்டு வைத்தியர். அம்மா பெயர் அஞ்சுகம். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தட்சிணாமூர்த்தி. உடன் பிறந்தவர்கள் பெரியநாயகம், சண்முகசுந்தரம் என 2 சகோதரிகள். திருக்குவளை தொடக்கப்பள்ளியிலும் திருவாரூர் போர்டு உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தார். பள்ளி பருவத்திலேயே நாடகம், கவிதை, பேச்சில் தீவிர ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். விளையாட்டிலும் தீவிர ஆர்வம் இருந்தது. ஹாக்கி விளையாட்டு மிகவும் பிடிக்கும்.
திருவாரூர் போர்டு உயர்நிலைப்பள்ளி ஹாக்கி டீமிலும் கலைஞர் இருந்திருக்கிறார். சிறு வயதிலேயே தன்னம்பிக்கை மிக்கவராகவும் மன உறுதி உடையவராகவும் இருந்தார் கலைஞர். பாதி கிணறு தாண்டும் பழக்கம் எனக்கு எப்போதும் கிடையாது. நான் சிறுவனாக இருந்தபோது எனது நண்பன் தென்னனுடன் திருவாரூர் குளத்தில் நீந்தி கொண்டிருந்தேன். குளத்தில் நீந்தி மைய மண்டபத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு. பாதி தூரம் கடந்து சென்று விட்டோம். என்னால் முடியவில்லை, திரும்பிவிடலாம் என்றார் நண்பன். திரும்புவதென்றால் முக்கால் பகுதி நீந்த வேண்டும், மைய மண்டபம் என்றால் கால் பகுதிதான் நீந்த வேண்டும் என்று சொன்னேன். இருவரும் நீந்தி மைய மண்டபத்தை அடைந்தோம். எனவே எதையும் பாதியில் விட்டு செல்வது என் பழக்கம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல் அரசியல் நான் விரும்பி தேர்ந்தெடுத்த பாதை என்று பிற்காலத்தில் அவர் அளித்த பேட்டியில் தன் சிறு வயது வாழ்வை குறித்து விவரிக்கிறார் கலைஞர். 1937 ஆட்சியில் இருந்த ராஜாஜி அரசு பள்ளிகளில் இந்தி படிப்பை கட்டாயமாக்கியது. அதை கண்டித்து அப்போதைய பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த நீதி கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தது. 12 வயதிலேயே கலைஞர் இந்த போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டார். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீதி கட்சியின் தலைவராக இருந்து செயல்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரியின் பேச்சு கலைஞரை பெரிதும் கவர்ந்தது. தன் பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைத்து இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு என்ற இயக்கத்தை தொடங்கினார். இந்தி எதிர்ப்பு பேரணிகளையும் நடத்தினார். போராட்டத்திற்கு மாணவர்களை திரட்ட அந்த சிறு வயதிலேயே மாணவ நேசன் என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார். 17 வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் கலைஞர். 1916ஆம் ஆண்டு டாக்டர் TM நாயர் மற்றும் தியாகராயர் ஆகியோரால் நிறுவப்பட்ட நீதி கட்சி பிராமண எதிர்ப்பை முன்னிறுத்தி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராகவும் இக்கட்சி போராடியது. மாணவர்கள் மத்தியில் இக்கட்சிக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. திருவாரூர் போர்டு உயர்நிலைப்பள்ளி மாணவரான கலைஞரும் இந்த கட்சியின்பால் ஈர்க்கப்பட்டார். அப்பருவத்திலேயே தீவிரமாகவும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலும் பேசும் ஆற்றல் கொண்டிருந்தார். இவர் உருவாக்கிய தமிழ்நாடு மாணவர் மன்றம் திராவிட இயக்கத்தின் முதல் மாணவர் அணி என்ற சிறப்பை பெற்றது. அன்பழகன், இரா நெடுஞ்செழியன், மதியழகன் உள்ளிட்டோரும் இந்த அணியில் இணைந்து செயல்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. 1942இல் அறிஞர் அண்ணா நடத்திய திராவிட நாடு பத்திரிகையில் கலைஞர் எழுதிய இளமை பழி என்ற படைப்பு வெளியானது. அப்படைப்பு அண்ணாவை பெரிதும் கவர திருவாரூரில் ஒரு விழாவுக்காக வந்திருந்த அவர் கலைஞரை அழைத்து பாராட்டினார். அதன் பிறகு இன்னும் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார் கலைஞர். துண்டு பிரசுரங்கள், வெளியீடுகள் மூலம் பிரச்சாரம் செய்து வந்த கலைஞர் தன் பிரச்சாரத்துக்கான ஒரு அச்சிதழ் தொடங்கும் தேவையை உணர்ந்து 1942 ஆகஸ்ட் மாதம் முரசொலி பத்திரிகையை தொடங்கினார். தொடக்கத்தில் வார இதழாக வெளிவந்த இந்த பத்திரிகை 1960 செப்டம்பர் முதல் நாளேடாக மாற்றப்பட்டது. சேரன், மறவன் குரல் போன்ற பெயர்களில் தொடக்கத்தில் அனல் தெறிக்கும் கட்டுரைகளை எழுதினார் கலைஞர். பிற்காலத்தில் இது உடன்பிறப்புகளுக்கான கடிதமாக மாறியது. அக்கடிதம் திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கடிதங்கள் மூலம் கருத்துக்களை சொல்லி அதை படிக்கும் ஒவ்வொருவரையும் அந்த கருத்துக்களோடு தனிப்பட்ட முறையில் ஈடுபாடு கொள்ளச் செய்வதில் நேரு, மு. வரதராசனார் போன்ற அறிஞர்கள் முன்னோடிகள். அண்ணா இருந்தபோது தம்பிக்கு என விழித்து வாரத்திற்கு ஒரு கடிதம் எழுதுவார். அப்போதே நான் அன்பு நண்பா என்று அழைக்கும் கடிதங்களை எழுதியிருக்கிறேன். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 1965 இருந்து உடன்பிறப்பு கடிதங்களை எழுதி வந்திருக்கிறேன். 1968 இருந்து எழுதப்பட்ட எனது உடன்பிறப்பு கடிதங்கள் புத்தகமாக தொகுக்கப்பட்டு இதுவரை 12 தொகுதிகள் வெளியாகி இருக்கின்றன. நண்பா என்ற வார்த்தையிலிருந்து உடன்பிறப்பே என்ற வார்த்தைக்கு மாறியதன் காரணம் அது இருபாலருக்கும் பொதுவான வார்த்தை என்பதால்தான். மற்றபடி பாச உணர்வோடு கழக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பிணைப்பு பணியை இந்த உடன்பிறப்பு கடிதங்கள் செய்கின்றன என்றால் அது மிகையில்லை என்று ஒரு பேட்டியில் தலைவர் கலைஞர் அவர்களே தெரிவிக்கின்றார். காங்கிரஸ் கட்சியின் தீவிரமாக செயல்பட்ட தந்தை பெரியார் அக்கட்சி தலைவர்கள் மத்தியில் மேலோங்கியிருந்த இந்து சனாதன கோட்பாடுகளால் வெறுப்புற்று 1925 அக்கட்சியில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இவ்வியக்கம் 1941 திராவிடர் கழகம் என்ற அமைப்பாக மாற்றப்பட்டது. அறிஞர் அண்ணா,
கலைஞர் போன்றோர் அந்த இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டார்கள். தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணா மற்றும் முன்னணி தலைவர்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து விலகி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினர். அறிஞர் அண்ணா அதன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கலைஞர் கொள்கை பரப்பு குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் முழுமையாக பங்கேற்றார். திருச்சி அருகே உள்ள கள்ளக்குடி என்ற ஊரில் பெயரை டால்மியாபுரம் என்று மாற்றியதை கண்டித்து 1953 ஜூலை 15 கலைஞர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டம் கலைஞருக்கு பெரும் அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்தது. 57 அக்டோபர் 13 இந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. அதற்கு தலைமை தாங்கினார் கலைஞர். சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தி சிறைக்கும் சென்று மிகப்பெரிய அரசியல் கவனத்தை பெற்றார் தானை தலைவர் கலைஞர். 1957 நடந்த சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் 62, தஞ்சாவூர் தொகுதியில் 67, 71 தேர்தல்களில், சைதாப்பேட்டை தொகுதியில் 77, 80 தேர்தல்களில், அண்ணாநகர் தொகுதியில் 89, 91 தேர்தல்களில், துறைமுகம் தொகுதியில் 1996, 2001, 2006 தேர்தல்களில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கலைஞர் 2011, 16 சட்டமன்ற தேர்தல்களில் திருவாரூர் தொகுதியிலும் போட்டியிட்டு ஜெயித்தார். 2016 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை 68,366 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இது மாநிலத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசமாகும். 1967 நடைபெற்ற 3வது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கழகம் 138 இடங்களை பிடித்து முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. அக்கட்சி பொதுச் செயலாளர் அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வரானார். அண்ணாவின் அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் கலைஞர். அதுவரை தனியார் வசம் இருந்த பேருந்துகள் அக்காலகட்டத்தில்தான் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்தியாவில் முதல் முறையாக பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது தமிழ்நாட்டில்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 1969 பிப்ரவரி 3 அண்ணா மறைந்தார். அண்ணாவின் மறைவை அடுத்து முதல்வர் யார் என்பதில் கலைஞருக்கும் கல்வி அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியனுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. தந்தை பெரியார் தலையிட்டு சமரசம் ஏற்படுத்தி கலைஞரை முதல்வராக பொறுப்பேற்க செய்தார். அதே ஆண்டில் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இரா நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 5 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டு தமிழக முதல்வராக பொறுப்பு வகித்தார் கலைஞர். 2 முறை இவரது ஆட்சியை மத்திய அரசு கலைத்துள்ளது. 1972 அக்டோபர் 14 கட்சி பொருளாளராக இருந்த நடிகர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். இது கலைஞரின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவாகும். 1983 ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது இந்தியா தமிழ்நாடு அரசுகளின் நிலைப்பாட்டை கண்டித்து கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்தியை திணிக்கும் அரசியல் சட்ட நகலை எரித்ததற்காக 1986 டிசம்பரில் கலைஞர் உள்ளிட்ட 10 திராவிட முன்னேற்ற கழக பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். 75 ஜூன் 25 நள்ளிரவில் இந்தியாவில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. 76 ஜனவரி 31 தமிழகத்தை ஆட்சி செய்த கலைஞர் தலைமையிலான திமுக அரசை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் செய்தது மத்திய அரசு. அன்றைய இரவே ஏராளமான திமுகவினர் கைது செய்யப்பட்டு மிஷா சட்டத்தின் கீழ் விசாரணை ஏதுமின்றி சிறையில் அடைக்கப்பட்டனர். திமுக, ஸ்தாபன காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகம், சோசலிஸ்ட், RSS என பல்வேறு அமைப்புகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டின் அனைத்து மத்திய சிறைகளிலும் அடைக்கப்பட்டார்கள். இந்த சிறைகளிலேயே சென்னை மத்திய சிறை சித்திரவதை கூடமாக மாறியது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முரசொலி மாறன், மு.க. ஸ்டாலின், கி. வீரமணி, M.R. ராதா, ஆற்காடு வீராசாமி, D.R. பாலு என பலரும் சிறைச்சாலையில் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகினர். அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டி பாபு சிறையிலேயே மாண்டார். நெருக்கடி நிலையால் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்திய திருநாட்டில்.
தமிழகத்தின் வலுவான அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் பல தருணங்களில் மத்திய அரசை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கியிருக்கிறது. நாடகம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், வரலாறு என எல்லா இலக்கிய தளங்களிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் சாதித்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலும் தன்னுடைய கடைசி காலம் வரை பல்வேறு விதமான திரைப்படங்களுக்கு கதை எழுதியும் வசனம் எழுதியும் அனல் பறக்க தமிழ் செய்து சாதனை புரிந்திருக்கின்றார். எண்ணற்ற நாடகங்களை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் அந்த நாடகங்களை கொண்டு தமிழ் மக்கள் நடுவிலே மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி காட்டியிருக்கின்றார். சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதி, தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். சுதந்திர தினத்தன்று கோட்டையில் தேசிய கொடியை மாநில ஆளுநர் ஏற்றி வைக்கும் வழக்கத்தை மாற்றி மாநில முதல்வர்களுக்கு அவ்வுரிமையை பெற்று தந்தார் கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்க அவருடைய முதன்மையான சாதனையாகும். தனியார் பேருந்துகளை நாட்டுடைமையாக்கி சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், திருவள்ளுவர் பெயர்களில் போக்குவரத்து கழகங்களை உருவாக்கினார். குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி ஏழை மக்களும் மாடி வீடுகளில் வசிக்கும் வாய்ப்பை உருவாக்கினார். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். மனிதனை வைத்து மனிதன் இழுக்கும் கை ரிக்ஷாவை ஒழித்து இலவசமாக சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார். தமிழ் அறிஞர்களின் பிள்ளைகளுக்கு பொறியியல், மருத்துவ படிப்புகளில் 5% தனி இடஒதுக்கீடு வழங்கினார். விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் திட்டம் கொண்டு வந்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் ஆகியோருக்கு 20% இட ஒதுக்கீடு அளித்தார். கிழக்காசியாவிலேயே முதலாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படுவது போல் மொழிப்போர் தியாகிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கினார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஒரு சிற்றூரை தேர்ந்தெடுத்து அதில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தினார். அரசு பொதுமக்கள் பங்களிப்போடு செயல்படும் நமக்கு நாமே திட்டத்தை கொண்டு வந்தார். நகரங்களை குக்கிராமங்களுடன் இணைத்திட மினி பஸ்களை அறிமுகம் செய்தார். இந்தியாவிலேயே முதலாக டைடல் பார்க் என்னும் கணினி மென்பொருள் பூங்காவை கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர். உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி சாதனை புரிந்தார். தமிழ் விசைப்பலகையை தரப்படுத்துவதற்காக தமிழ் இணைய மாநாட்டை நிகழ்த்தி மாபெரும் தமிழ் சாதனையை நிகழ்த்தி இன்றளவும் தமிழர்கள் உள்ளங்களிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கும் முறையை தொடங்கி வைத்தார். தமிழை செம்மொழியாக ஆக்கி காலத்துக்கும் கலைஞர் பெயரை காலம் மறக்காமல் செய்யக்கூடிய வகையிலே மிகப்பெரிய மொழி உணர்வை வெளிப்படுத்தி தமிழ் செம்மொழி என்கிற ஒரு அந்தஸ்தை உருவாக்கி தமிழுக்கு ஒரு சீரிய தொண்டாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 90 வயதுகளை கடந்த பிறகும் சிறிதும் உற்சாகம் குறையாமல் தன் அன்றாட அலுவல்களில் தீவிரமாக இருந்தார் தலைவர் கலைஞர். அரசியல் சார்ந்த கூட்டங்கள், முடிவுகள், பிரச்சாரம் என அவரது உழைப்பு இளம் தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமைந்தது. 2016 அக்டோபரில் கலைஞரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. நுரையீரல் மற்றும் தொண்டை தொற்று காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டதால் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கலைஞர் எடுத்துக்கொண்ட மாத்திரைகளிலேயே ஒவ்வாமை ஏற்பட்டு ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம் என்று நோய் தாக்கம் இருந்துள்ளது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி தோல்விகள் சூழ்ந்து வந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த சாதுரியத்தை, அந்த மனோபலத்தை, அந்த முயற்சியை, அயராத உழைப்பை தலைவர் கலைஞரிடத்திலே தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பல ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்கான வாய்ப்பை இழந்த போதும், தோல்விகள் சூழ்ந்து நின்ற போதும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல், தானும் சோர்ந்து போகாமல், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களையும் தம்பிகளையும் சோர்வு அண்டாமல் பார்த்து கொண்டார். உற்சாகமோடு உழைத்தார். தமிழ் அவரை உற்சாகமாக வைத்திருந்தது. தன்னுடைய இறுதி மூச்சு வரை தமிழுக்காக, தமிழ் உணர்வோடு வாழ்ந்தவர், தமிழ் எழுத்தை சுவாசித்தவர். இப்படி ஒரு தலைவர் இனிமேல் கிடைப்பாரா என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றோடு இரண்டர கலந்து, தமிழர்களினுடைய வாழ்வோடு இரண்டர கலந்து என்றைக்கும் ஒரு சாகா வரம் பெற்றவரே தலைவர் கலைஞர் அவர்கள். என்ன நண்பர்களே, கலைஞரினுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய அனுபவங்களை, ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தலைவரினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வளைந்து நெளிந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும் என்பதை இவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய இந்த பக்கங்கள் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை 1970ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டசபையிலே ஒரு சுவாரஸ்யமான சூடான ஒரு வாதம்
நடக்கின்றது. அந்த வாதத்திலே அதாவது அன்றைக்கே கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சாதனைக்கான விதை அன்றைக்கு 70லேயே கலைஞரால் போடப்பட்டது. இவ்வளவு காலம் போராடி 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 இன்றைக்குத்தான் அந்த சாதனை நிகழ்த்த முடிகிற அளவுக்கு அத்தனை தடைகளை தகர்த்து தான் கலைஞர் அவர்கள் அந்த சாதனைக்கான ஒரு தொடக்க புள்ளியை வைத்து தந்திருக்கிறார். இன்றைக்கு தளபதி அவர்களினுடைய ஆட்சியில் அது நிகழ்ந்தேறி இருக்கின்றது. இப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற அந்த முன் முடிவை வைத்து சட்டசபையிலே ஒரு விவாதம் நடக்கின்றது. அப்பொழுது அன்றைக்கு காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த TN அனந்தநாயகி அவர்கள் எழுந்து இதெல்லாம் எதற்கு தேவையில்லாத ஒன்று என்று அவர் வாதம் செய்கிறார். அதாவது எங்கள் ஊரிலே பிடாரி கோயிலே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் கூட பூசாரியாக இருக்கின்றார்கள். நீங்கள் இதில் என்ன புதுமையாக செய்துவிடப் போகிறீர்கள்? இதில் ஏதும் புதுமையாக இல்லை. ஏற்கனவே எங்கள் ஊரில் பிடாரி கோயிலில் தாழ்த்தப்பட்டவர்கள் பூசாரிகளாக இருக்கின்றார்கள். ஆகையால் இது தேவையில்லாத ஒன்று என்று கலைஞருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக அனந்தநாயகி அம்மா அவர்கள் பேசுகின்றார்கள். இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் எழுந்து பதில் சொல்கிறார். அதாவது நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்கள் ஊரிலே பிடாரி கோயிலே தாழ்த்தப்பட்டவர்கள் பூசாரியாக இருக்கின்றார்கள். நான் அதற்கு பிறகு இன்னும் சில இடங்களிலே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்ற சாதியினர் யாரும் அர்ச்சகராக ஆக முடியவில்லை. அதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன். அந்த சட்டத்திற்கு தடையாக பல அடங்கா பிடாரிகள் இருக்கின்றார்கள் என்று சூசகமாக அந்த அம்மையாரையே சாடிய அவருடைய புத்தி சாதுரியம் என்பது மிக பாராட்டத்தகுந்த ஒன்றாகும். இப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் போது 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார். அந்த 5 முறையிலும் அவர் ஏதாவது ஒரு சாதுரியத்தை, ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கின்றார். அதாவது கை ரிக்ஷாவை ஒழித்தார், சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார், உழவர் சந்தை என்கிற உன்னதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சாதனை புரிந்தார். பின்வரும் காலம் கணினி யுகமாக இருக்கும் என்று அன்றைக்கே முன் உணர்ந்து கலைஞர் அவர்கள் டைடல் பார்க் போன்ற அந்த கணினி பூங்காக்களை உருவாக்கி சாதனை புரிந்தார். இப்படி நிகழ்காலத்தை மட்டுமல்ல எதிர்காலத்தையும் கணித்து செயல்படக்கூடிய ஒரு சீரிய தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் இத்தனை சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவதற்கு அவருடைய ஆயுள் காலம் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த நீண்ட நெடிய ஆயுளின் காரணமாகத்தான் அவர் இத்தனை சாதனைகளை, இத்தனை சமூக நீதி செயல்பாடுகளை தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவரால் நிகழ்த்தி காட்ட முடிந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளியிலே வந்திருந்த நேரம், அந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று, ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒன்று அண்ணா அறிவாலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம், கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கூடியிருந்தார்கள். இதற்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேருந்து வேலை நிறுத்தமானது நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சூழலையும் தாண்டி கூட்டம் அண்ணா அறிவாலயத்திலே அலைமோதியது. அப்பொழுது பேசக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நூலை பற்றி பேசாமல், அந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த புத்தகத்தை பற்றி பேசாமல், அந்த சிறையிலே அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளிவந்த அந்த காரணத்தினால் உணர்ச்சி மிகுந்த அந்த சூழ்நிலையில் புத்தகத்தை பற்றி எவரொருவரும் பேசாமல் முழுவதுமாக கலைஞரை பற்றியும், அவருடைய போர்க்குணத்தை பற்றியும், அவருடைய துணிச்சலை பற்றியும், அவர் எதையும் கடந்து வருவார், எந்த தடைகளையும் அடித்து நொறுக்கி உடைத்து விட்டு வருவார் என்கிற அந்த கோணத்திலேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கலைஞர் அவர்களும் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கவிஞர் வாலி அவர்கள் பேச வந்தார். அவர் பேசுகின்ற போது சொன்னார், அதாவது உன் கைப்பட்டால் தமிழ் துளங்கும், உன்மேல் கைப்பட்டால் தமிழ் குலுங்கும் என்று சொன்னார். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த கலைஞர் பெருமகனார் கண்கள் கலங்கியபடி அதை பார்த்து, வாலியை பார்த்து உற்று பார்த்தார். அப்படி தன்மேல் ஒரு தூசிப்பட்டாலும் துடிக்கின்ற ஒரு பட்டாளம் இருக்கிறது என்பதுதான் கலைஞருக்கு அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரே வலிமை. தமிழை துணையாக கொண்டு தமிழினுடைய துணையோடு அகிலத்தை ஆண்டு உலகம் முழுவதும் தனக்கான ஒரு அடையாளத்தை தானை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அது மிகையில்லை. அதனால்தான் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் திமுக கழகத்தினுடைய தலைவராக ஆகின்ற சூழல் ஆகின்ற போது பெரியார் அவர்கள் சொன்னார்,
கலைஞர் அவர்களை ஒரு சர்வாதிகாரியை போல செயல்பட சொல்ல வேண்டும், செயல்பட வைக்க வேண்டும். ஒரு சர்வாதிகாரியை போல அவர் செயல்பட்டால்தான் திமுக கழகத்தை கட்டி காக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் பெரியாரின் மீது அன்பு கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் ஒருபோதும் ஒரு சர்வாதிகாரியை போல நடந்து கொண்டதே இல்லை. எப்பொழுதுமே அவர் ஒரு ஜனநாயகவாதியாகத்தான் நிகழ்ந்தார். யார் ஒருவரும் அவரை விமர்சிக்க முடியும், யார் ஒருவரும் அவரை பற்றி கருத்துக்களை சொல்ல முடியும். அப்படி சொல்லுகின்ற கருத்துக்கு, மாற்று கருத்துக்கு, சொல்லுகிற விமர்சனத்திற்கு முறையான பதிலை கேலியும் கிண்டலும் நிரம்பக்கூடிய வகையிலே மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்று அண்ணா சொல்வார் அல்லவா, அதை போல மாற்றாரும் தன் மீது விமர்சனம் வைத்தோரும் ரசிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய பதிலை ஆக்கி தரக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞரின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமாக, உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக, இனிவரும் நாட்களில் எப்படி ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு எத்தனை துணிச்சல் தேவைப்படும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கச்சா பொருளாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே.